ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சோமாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். மைதா 2 கப்பு, வெண்ணெய் 1 டீஸ்பூன், மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு அரை கப்பு, வேக வச்ச பட்டாணி ஒரு அரை கப்பு, துருவிய பீட்ரூட் 1/4 கப்பு, கேரட் 1/4 கப்பு, வெங்காயம் 1/4 கப்பு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சீரகம் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மைதா, உப்பு, வெண்ணெய் 3ஐயும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெயை விட்டு சீரகம் போட்டு தாளித்து இந்த துருவி வச்சுருக்கிற வெங்காயம், பீட்ரூட், கேரட்டு 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு அது நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, மசிச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு அதை நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ஒரு சின்னதாக ஒரு வட்டமாக தேய்ச்சி அதுக்குள்ளே இந்த வதக்கி வச்சுருக்கிற நம்ம காய்கறிகளை வச்சு சோமாசு ஷேப்பில் நல்லா மூடி ஓரெல்லாம் ஒரு மைதா மாவை நீங்கள் சின்ன ஒரு ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி இந்த ஓரத்துலலாம் தடவி மூடினீங்கன்னா அதே பிரியாமல் இருக்கும். பிறகு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு சோமாஸாக போட்டு பொரித்து எடுங்க. இதுவே வெஜிடபிள் சோமாஸ் செய்கிற முறையாகும். இது சாஸ் தொட்டு சாப்பிடலாம். இப்போ வெக்கேஷனில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.